ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு கொரியன் ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி, ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்க்கு போன ஃபீலும் கிடைக்கும். ஸோ இந்த மூவியோட ஹீரோயின் சரி, இந்த நடுவில் கர்லி ஹேர் இருக்கு இல்லையா, அவங்க தான். இந்த ஃபுல் ஸ்டோரியே சேரியோட லைஃப்பை சுற்றி தான் இருக்கும். இவங்களோட லவ், க்ரஷ், ரிலேஷன்ஷிப்ஸ், எண்டிங்கில் அவங்க பிடிச்ச பையனோட அவங்க ஒன்று சேர்றாங்களான்றது தான் கதை. வாங்க இப்போ சரி லைஃப்குள்ளே போகலாம். ஸோ மூவி ஸ்டார்டிங்கில் செரியோட சின்ன வயசு 5 வயசு பருவத்தை காட்டுறாங்க. எப்போ ஃபஸ்ட்டு சரி வந்து ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க கசினே அவங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் முடியாமல் போயிடுது. செகண்ட் டைம் சரி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் நெக்ஸ்ட் டேவே அந்த பையன் ஸ்கூலை விட்டு போயிடுறான். சரியோட தலை மாதிரி சரியோட லைஃப்பும் சிக்கலாக இருக்குன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக சரி தேர்ட் டைம் அவங்க வீட்டு நெய்பருக்கே ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர் அண்ட் லெட்டர் எழுதி சைக்கிளில் அந்த பையன் வீட்டு முன்னாடி வச்சுட்டு வந்துடுறாங்க. பட் அந்த பையன் பார்க்கல. அவன் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து சரியோட அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அப்போத்துலேருந்து சரிக்கு அவள் அக்கா மாதிரியே, லைக் அக்கானா ட்வின் மாதிரியே அவளுக்கும் ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும் அப்படின்னு ஆசை. ஸோ விதவிதமாக ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாள். இதுதான் சரியோட ஃபேமிலி, அம்மா, அப்பா அண்ட் அவர் ட்வின். அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் பார்க்கலாம். ஸ்கூலில் சரிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ண போவாள். ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, பீச்சில் ஒரு அழகான க்யூட்டான ஒரு பையனை பார்க்குறா. அப்புறமா அந்த பையனோட ட்ரெஸ்ஸு ஷோரில் இருக்கிறத பார்த்தோன்னே தான் கண்டுபிடிக்கிறா அந்த பையனும் இவரோட சேம் ஸ்கூல் அப்படின்னு. அன்றைக்கிலேருந்து சரிக்கு ஒரு புது க்ரஷ் வந்துடுது இந்த பையன் மேலே. அன்றைக்கிலேருந்து சரி இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், அதனால் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும், அவன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பான். அந்த பையனை அங்கே இருக்கிறத பார்த்துருவான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா, மார்னிங் அந்த பையன் இவளை க்ராஸ் பண்ணும்போது ஹாய் அப்படின்னு அவளோட கேங் முன்னாடி சொல்லிடுவான். ஸோ இவளுக்கு ஒரே எக்ஸைட்டடாக ஒரே பட்டர்ஃப்ளைஸாக உள்ளே பறக்கும். அவள் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா இல்லாமல் நல்லா ஏற்றி விடுவாங்க. உனக்கு தான் ஹாய் சொல்கிறான், என்னமோ இருக்குது அப்படின்னு. ஸோ அன்றைக்கிலேருந்து அவன் பின்னாடி சுற்றுற 10 பொண்ணுங்களில் இவ்வளோ ஒரு பொண்ணாயிடுறா. இவங்க ஸ்கூலில் நைட் ஸ்டடி ஹால் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நைட் ஸ்டடி ஹாலில் எதனா கப்புள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துருவாங்க. ஸோ சரிக்கும் ஒரு ஆசை, அவளோட க்ரஷ்ஷுக்கு இந்த நைட் ஸ்டடி ஹால் போனால் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அவள் இதுக்கு மேலே யோசிக்கிறா, எப்படி நைட் ஸ்டடி ஹால் போகிறது, எப்படி அவளோட க்ரஷ்ஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே சீஷோரில் சரி அகெயின் ஸ்விம் பண்ணலாம், அவள் க்ரஷ்ஷை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பா. அவளோட யூனிஃபார்ம் நேம் டேக்லாம் அப்படியே அந்த பாறைகள் கிட்டே வச்சுருப்பா. ஸோ அவள் க்ரஷ் வந்து அவள் நேமை பார்க்கணும், அவளை பற்றி அவகிட்ட வந்து பேசணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பா. பட் அவள் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒன்று நடக்குது. அந்த டவுனுக்கே புதுசாக ஒரு பையன் வந்திருப்பான். அவன் இவளோட நேம் டேக் பார்த்துருவான். திடீர்னு பார்த்தா அவளோட ட்ரெஸ்ஸு பறக்கும். இவனும் அந்த ட்ரெஸ்ஸை பிடிக்க போக அப்படியே தண்ணியில் முழுகிடுவான். அவனுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. ஸோ தூரத்துலேருந்து சரி இவன் முழுகிறத பார்த்துருவா. ஸோ அங்கேருந்து ஓடி வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக சீஷோருக்கு வந்துடுவா. இவனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவா. ஆனால் இவன் இன்னும் மயக்கத்திலே இருக்கிறத பார்த்து யாராவது வராங்களா அப்படின்னு தேடுவா. பட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியும் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவள் காப்பாற்றிடுவா அவனை. ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. சரியோட ப்ரொஃபஸர் ஒரு புது ஜாயினியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பையன் வேறு யாரும் இல்லை, நேற்று முழுகினாலையா சரி கூட காப்பாற்றினாலே அந்த பையன். ப்ரொஃபஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் சியோலேருந்து புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். இவனுக்கு கால் உடஞ்சிருக்கு. ஸோ எல்லோரும் பத்திரமா அவனை பார்த்துக்கோங்க, இனிமேல் அவனும் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியும் ஓகே இவ தெரிஞ்சவனே அப்படின்னு ஹாயும் சொல்லி எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு போகும்போதும் இவன் ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடக்கிறத சரியும் பார்க்குறா, சரியோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பட் யாருமே போய் ஹெல்ப் பண்ணலை. நல்ல மழையில் குச்சியையும் வச்சுட்டு கொடையும் பிடிச்சிட்டு அவனால் நடக்கவும் முடியல. ஸோ சரி ஓடி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அவன் வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் என்ன ஆகுதுன்னா, சரி லஞ்ச் அப்போ அந்த புது பையனை பார்க்குறா. அவன் கஷ்டப்படுறான் அந்த ஸ்டிக்கையும் ஃபுட்டையும் தூக்கிட்டு வரத்துக்கும். ஸோ சரி அவனோட ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ தான் சரி சொல்கிறான், நேற்று இவன் பீச்சில் முழுகிறந்தான், நான் தான் இவனை போய் காப்பாற்றினேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறா. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே என்ன ஆகிறாங்கன்னா, உன் வாழ்க்கையே எங்கள் சரி தான் காப்பாற்றிருக்கா, ஸோ இதுக்கு ட்ரீட்டாக வந்து நீ எங்கள் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லவும், புது பையனும் சரி ஓகே நான் வாங்கி தரேன், ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
ஸோ சொன்ன மாதிரி ஹீரோவும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்க ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில் ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினா நல்லா ஜாலியாக குதிச்சுட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது எதிர்ச்சியாக ஒரு பால் தலையில் வந்து பட்டுருது. செம்ம கோமா ஹீரோனை யாராதுன்னு திரும்பி பார்த்தா அவளோட க்ரஷ். ஸோ ஒன்றுமே சொல்லுறது உடனே பம்புறா. சரி ஓகேன்னு அவனும் சாரின்னு சொல்லிடுறான். இவ்வளோ ஓகேன்னு சிரிச்சிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் கிட்ட அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, அவள் க்ரஷ் பின்னாடி சுற்றிட்டு இருந்த ஒரு பொண்ணு ரொம்ப கேர்லி ஹேர் இருக்கும், பட் இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றாங்க. ஹீரோயினாக வந்து என்ன பண்ண எப்படியும் ஹேர் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு சீக்ரெட் சொல்லுன்னும் போது அந்த பொண்ணு ஒரு சலூன் பேர் சொல்கிறா. புதுசாக சியோலேருந்து வந்திருக்காங்க, அவங்க மேஜிக் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு. ஈவினிங்கே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த சலூனுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போர்ட் போட்டிருக்க மேஜிக் ஸ்ட்ரைட்னிங் பெர்ம் பண்ணுறோம் அப்படின்னு. உடனே அந்த சலூன் ஓனரு வந்து என்ன பசங்களா ஏதாவது சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினை ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த சலூனை வேணா பண்ணிக்கோ எப்போ வேணால் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆகுன்னு கேட்கும்போது 2001 ஆகுன்றாங்க. ஸோ ஹீரோயினை வீட்டுக்கு போய் எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு தேடுறாங்க. இருக்கிற எல்லா காசையும் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் 2001 வரலை, 1000 சம்திங் 1 தான் இருக்குது ஹீரோயின் கிட்ட. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரி சலூன் வாசலில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தெரிய வருது, அந்த சலூன் ஓனர் வந்து அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்தாலே ஹீரோ அவளோட அம்மா தான் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேவே என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் எதிர்த்து அந்த சலூன் பக்கம் வர மாதிரி வராங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, இதுதான் எங்கள் அம்மாவோட சலூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினை திடீர்னு டக்குன்னு உள்ளே போயிட்டு நான் போய் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு, ஹாய் ஆண்டி நான் தான் சரி ஹியூனோட கிளாஸ்மேட், நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே ஹீரோவோட அம்மாவும் ஓ அப்படியா இப்போவும் உனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயினும் ஒரு பிட்டு போடுறாங்கன்னா இவன் முழுக இருக்கும்போது நான் தான் ஆன்ட்டி காப்பாற்றினேன் அப்படி இப்படின்னு. உடனே ஹீரோவோட அம்மாவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்படியா அப்போது அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி இருக்கும், அவனுக்கு ஆள் ஒரு மாதிரி இருக்குது, அவனை பார்த்துக்கிறியாப்பா, அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டா அவன் ஹேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னிக்குலேருந்து ஹீரோயினும் நல்ல டான் பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே ஹீரோவுக்கு பார்த்துப்பாங்க. பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ எடுத்து சலூனோட வேலைலாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கிறாங்க ஹீரோயின். ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து அவங்க அப்பாவோட சிடி டிவிடி ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி. ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஹீரோவை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காமிக் புக்ஸ் இந்த வேர்ல்டுக்கே. ஸோ காமிக் புக்ஸ் கொடுத்து ஹீரோவை படிக்கவும் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் அதான் ஃபஸ்ட் டைம் புதுசாக இருக்குது காமிக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ 2 பேரும் அவங்களோட டைமை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேரும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிற ஃபேஸ் இது. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளோட க்ரஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி க்ரேன் எக்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெடிக்கேட்டடாக உட்காந்து 10,000 க்ரேன் எக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறாங்க. ஸோ எல்லாருமே பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஹீரோயினை எனக்காக உன் உயிரை காப்பாற்றிருக்கேன் எனக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னவும் ஹீரோவும் சரி ஓகே உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துடுறாரு. ஹீரோ நைட்லாம் உட்காந்து ஹீரோயினுக்காக அந்த க்ரேன் எக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவங்க க்ரஷ்க்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோவை போய் கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோக்கு வந்து கால் சரியாயிட்டிருக்கு, கட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோவோட அம்மாவும் தேங்க்யூடா இந்த மாதிரி எங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருந்து என் பையனை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு. இன்னும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கனவும் ஆமாம் ஆண்டி கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் பீரியடில் எல்லோரும் டாட்ஜ் பால் ஆடலான்னு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினோட க்ரஷ்ஷை ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு அப்ரோச் பண்ணிடுறா. இப்போ ஹீரோவும் உட்காந்து ஹீரோயினை நானும் நீயும் ஒரே டீமாக இருக்கலான்னும் போது ஓகே அப்படின்னு ஹீரோயினும் ஒரு டீம் ஆகிடுறாங்க. இப்போ டாட்ஜ் பால் விளையாடிட்டே இருக்கவும் லாஸ்ட்டில் மிஞ்சி இருக்கிறது ஹீரோயின் டீமும் அப்புறம் ஹீரோயினோட க்ரஷ்ஷும் இன்னொரு பொண்ணு, அந்த 2 டீம்ஸ் தான் மிஞ்சி இருக்கு. இப்போ ஹீரோ வந்து ஆப்போனன்ட் டீம் மேலே பால் போட ஹீரோயின் குறுக்க வந்து அவளோட க்ரஷ்ஷுக்கு ஏதாவது ஐடியா போகுதுன்னு தலையை இப்படி அடி வாங்கிக்கிறா. பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்செட் எடுத்து போயிடுறாங்க. அந்த நைட் ஹீரோயினுக்கு செம்ம வலி, ஏதோ மூஞ்சில் போட்டு தேய்க்குறாங்க. அந்த வலிலையும் ஹீரோ கால் பண்ணி ஐம் சாரி யூன்னு இந்த மாதிரி தெரியாமல் குறுக்க வந்துட்டு என்னோட க்ரஷ் அடி வாங்கிடுவானோ பயத்தில், ஏன் அப்படி பண்ண எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் தெரியல உன் பின்னாடி இருக்கும்போது எனக்கு சேஃபாக ஃபீல் ஆச்சுன்னு தெரியாமல் ஹீரோயின் இப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களே யோசிக்கிறாங்களா ஏன் எப்படி சொன்னேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மா சலூனுக்கு போகிறாங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க. ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால ஹீரோயினுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட சொல்கிறாங்க.
பட் ஹீரோ வந்து மாற்றி பண்ணிவிடுவாங்க. ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டிஷ்னர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணிவிடுவாங்க. இது மேபி ஹீரோ தெரிஞ்சே கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஒரிஜினல் ஹேர் கர்லி ஹேர் தான் பிடிக்கும், ஸ்ட்ரெயிட் பண்ணால் பிடிக்காது. பட் ஹீரோட அம்மா எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இவங்க ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க, ஒன் டே நைட் ட்ரிப் மாதிரி. ஸோ ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட் ஹேரில் வரதை பார்த்து அவங்க பேட்ச்மேட்ஸே ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஸ்ட்ரெயிட் ஹேர். ஸோ இந்த லுக்கோட அவங்க செஞ்சு வச்ச க்ரேன் எக்ஸோட ஹீரோயின் வந்து இந்த கேம்ப் ஃபயர் அப்போது அவங்களோட க்ரஷ்ஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினோட க்ரஷ்ஷையும் வர வைக்கிறாங்க. ஹீரோயினும் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில், பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, உன் கூட இருக்கும்போது நான் என்னையே நிறைய மாற்றிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொருத்தவங்களோட இருக்கும்போது நான் ரியலாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்க வச்சாங்க இன்னொருத்தங்க அப்படின்னு ஹீரோயினுக்கே தெரியாமல் அவங்க ஹார்ட்லேருந்து எல்லாத்தையும் பேசிடுறாங்க. பட் இது தெரியாது ஹீரோவோ அங்கேருந்து அதுக்கு முன்னாடியே கோச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் பேசினது எல்லாத்தையும் கேட்ட க்ரஷ்ஷும் உட்காந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது உனக்கு பிடிச்ச பையனை நினச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க 2 பேரும் அந்த கேம்ப் ஃபயர் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நடந்தது எதுவுமே தெரியாத ஹீரோவும் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்கர்ஷன்லேருந்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து போகிறாங்க. அந்த புக்ஸ் ஏதாச்சும் எடுத்து படிக்கலாம், இல்லை ஹீரோயின் இருக்காளான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கட்சியில் பார்த்தா ஹீரோயின் அங்கே உட்காந்து சிசாட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க. அப்போதுலேருந்து ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணி நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் பேச ஆரம்பித்தோடனே ஹீரோயின் இந்த மாதிரி கேட்பாங்க ஹீரோ கிட்ட, நான் சிசாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கித்தா அப்படின்னு. இதுக்கு நெக்ஸ்ட் டேவே எள்ளுனா எண்ணெயாக இருக்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் ஸ்வீட் கேட்டதுக்கே இவ்வளோ பெரிய ஸ்வீட் ரெடி பண்ணி ஹீரோயினுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு அவங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு நின்றுருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய ஸ்வீட்டை ஹீரோ கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்காக. சீசைடுக்காக நல்லா படி, இந்த என்னோடய கிஃப்ட் அப்படின்ட்டு. ஹீரோயினாக ரொம்ப ஹாப்பியாக ஷாக்கிங்காக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோ அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய குட்டி குட்டி விஷயத்தில் ஹீரோயினுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஹீரோ கிட்ட. இதுக்கு நெக்ஸ்ட் டே சிசாட் எக்ஸாம். ஹீரோயின் போகிறாங்க சென்டருக்கு தனியாக தான். அப்போ இந்த மாதிரி டெடிபேர் மாதிரி ஹீரோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து ஹீரோயினுக்காக ஒரு ஃபுல் ஹேம்பர் ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ், அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு இக்லூ மாதிரி ஒன்று ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோயினும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹீரோக்காக பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா எங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. பட் ஹீரோயின் வந்து இல்லை நான் அப்பாவோட வெளில போகணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்துடுறாங்க. பின்னாடி ஹீரோவும் அந்த கேங்லேருந்து கழிந்து வந்துடுறாங்க. பிகாஸ் எல்லோரும் சேம் கேங் இல்லையா, பட் கேங்கில் யாருக்குமே தெரியாது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு. பட் 2 பேரும் இந்த மாதிரி கழிந்து விடுறத பார்த்து கேங்கில் எல்லோரும் கெஸ் பண்ணி பார்த்துடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயினும் ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ண இடத்துக்கு வராங்க. திரும்பி அவங்க எப்படி மீட் பண்ணோம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ க்ளோஸ் ஆனோன்னு நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு மொமெண்ட்டில். ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுலேருந்து தெரியுது 2 பேருக்கும் 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கை கோத்துட்டே நைட்டு ஃபுல்லாக நடக்கிறாங்க. ஹீரோயினோட வீடும் வருது. அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கையை விடவே மாட்டுறாங்க. ஹீரோயினும் பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட் ஹீரோயினுக்கு கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகிறோம், ஒரு நைட் அவுட் போயிட்டு வந்து சண்டே நம்ம 2 பேர் பீச்சில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ மீன்வைல் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சண்டே நாங்கள் மீட் பண்ணுறோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு. சண்டேவும் வந்துடுது. ஹீரோயின் ட்ரிப் போயிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோவுக்கு சர்ப்ரைஸிங்காக ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணோன்னு நிறைய செட்டப் ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினும் இப்போ வேணாம் அப்போ வேணாம் எல்லாம் போய் ஒழிங்க அப்படி இப்படின்னு செட் பண்ணுறதுல டைமும் கரெக்டாக போயிடுது. இன்பிட்வீன் ஹீரோக்கு திடீர்னு எமர்ஜென்சி கால் ஒன்று வருது. அட்டென்ட் பண்ணி பார்த்தா உடனே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காலில், அவங்க அம்மாவுக்கு இது எமர்ஜென்சி அப்படின்னு. ஸோ ஹீரோவும் உடனே சியோலுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நியூஸ் வந்தோடனே.
ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு சியோல் கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்கே அவங்க அம்மாவோட அவங்க அப்பா தான் இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, படிக்கேட்லேருந்து உங்கள் அம்மா விழுந்துட்டாலாம், அவங்க அம்மாவுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுறாரு அவங்க அப்பா. நீயும் பொறுப்பு இல்லாத பையனாக தான் வளர்ந்துருக்க, உன்னால் சிசாட் எக்ஸாம் கூட எழுத முடியல, கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி திட்டுறாரு அவங்க அப்பா. இதுலேருந்து தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் எதுவும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு. ஹீரோவும் அவங்க பேசினதெல்லாம் பொறுத்துட்டு அவங்க அம்மா பார்க்க போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோட அம்மா அப்பா 2 பேரும் டைவர்ஸ் அண்ட் அம்மாவும் அட்மிட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு. ஸோ ஹீரோயினும் சியோல் கிளம்புறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த எல்லா சேவிங்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறாங்க. அங்கே வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை நேராக போய் பார்க்கல, ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஹீரோ அழுகுறது, அவங்க அம்மா கூட பேசுகிறது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. பட் ஹீரோ உள்ளே போய் பார்க்காம அப்படியே அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க ஹீரோயின். வீட்டுக்கு போகிற வழியில் ஹீரோயின் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க ஹீரோக்கு, இந்த மாதிரி ஐ மிஸ் யூ, அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க ஹீரோயின் அவங்களோட ஸ்கூலில் முடிச்சுட்டாங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொஃபஸரே சொல்கிறாங்க, நீலாம் பாஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிட்ட, வெரி வெல், கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. அவர் கூடவே ஒரு புக்கும் தராங்க எல்லாருக்கும். அந்த புக்கு ஃபுல்லாக அவங்க போன ட்ரிப்போட ஃபோட்டோஸ் தான் இருக்கும், ஒரு மெமரபிளான கிஃப்ட். ஸ்கூல் முடிச்சுன்னு நேராக ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் வராங்க. அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ஹீரோவோட மெமரிஸாகவே இருக்குது. அவர் படித்த புக்கை எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின லைன்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அப்புறம் அவர் எடுத்த ஃபோட்டோஸ், அவரோட ஸ்க்ராப் நோட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஃபுல்லாக ஹீரோயினை வகை வகையாக எடுத்து ரசித்து எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் ஆகுது ஹீரோவை பார்த்து. ஸோ ஒரு நாள் பிளான் பண்ணுறாங்க ஷோரில் பார்க்கலாம் அப்படின்னு. ஐம் சாரி, என்னால் வர முடியாது அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்புறமா ஹீரோ கால் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு. காலில் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஹீரோயினை டென்ஷன் ஆகிட்டு, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்னோட விளையாடிட்டு இருக்கீங்களா, வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரமாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. திரும்பி ஹீரோ கால் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து சர்ப்ரைஸாக நிற்கிறார் ஹீரோயின் முன்னாடி. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாகிட்டு போய் ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன் இப்படி விளையாடுற, எப்படி இருக்கேன் நீ, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி தட்டி தடவி விட்டோன்னே ஹீரோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஹீரோயினுக்கு பண்ணுறாங்க. அதான் கிரேனெக்ஸ். அவர் சொல்கிறாரு, உன்னை எப்போல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அப்போல்லாம் கிரேனெக்ஸ் பண்ணேன், பட் ஆனால் இவ்வளோ கிரேனெக்ஸ் இருந்துருச்சு, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தில் அழுகுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் திரும்பி ஒன்று சேர்றதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷத்தில் அவ்வளோ ஜாலியாக ஓடி வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுறாங்க. இதோட மூவி எண்டிங்கில் ஹீரோயினும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக விளையாடி அவங்க டைம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மூவிஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸு ப்ளீஸ் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் பார்த்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.